Hi viewers, welcome to Dr. B3 Vlogs. ரொம்ப நாள் ஆச்சு பேசி ஏதான் பண்ணி இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய கட்டாயத்தில் நான் இருக்கோம் அப்படிங்கிறனால இன்றைக்கி வீடியோ போட வேண்டிய அவசரமாக இப்போ தான் ஓபி முடிச்சுட்டு வந்தேன். இப்போ தான் சாப்பிட்டு மணி 11 ஆச்சு. இப்போ தான் உட்காந்தோம். ஏன்னா இன்றைக்கி பேசக்கூடிய கட்டாயத்தில் இருக்கும், அதனால் அதை நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா அடுத்தடுத்து இஷ்யூக்கள்லாம் போயிட்டே இருக்கிறனால நம்ம பேசுகிறது ரொம்ப நல்லது. இது அடுத்த இனிமேட்டு யாரும் இது ஒரு புரிதலையும் ஏற்படுத்தும். இதுக்கப்புறம் யாரும் ஏன் ஃபிசியோதெரப்பி பற்றி பேச மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் தெரியாமல் பேச மாட்டாங்க, ஒரு அனலைஸ் பண்ணாமல் பேச மாட்டாங்க, ஒரு பேசும் பொருளாக பேச மாட்டாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை ஒரு இயன்முறை மருத்துவராக ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டாக நான் போடுறதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். இது 3 சாப்டராக பிரிச்சுருவோம். ஃபஸ்ட்டு யார் இந்த டாக்டர் திவாகர், அப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு பல்மனாலஜிஸ்ட் ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு, அப்புறம் பயில் 3 பாட்டாக இதில் பிரிச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம யார் இந்த டாக்டர் திவாகர். ஸோ எல்லாத்துக்குள்ளேயும் இங்கே டாக்டர் திவாகர் மாதிரி ஒருத்தர் இருக்க தான் செய்கிறாங்க. நான் பர்சனலாக டாக்டர் திவாகர் அவர்களை எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு இன்சிடெண்ட் எங்கள் தொடர்ந்து இப்போ பொதுவாக ஒரு எல்லா காமன் பீப்புளுக்குள்ளும் இருக்கக்கூடிய சோசியல் அடிஷ்னல் டிசார்டர் அப்படிங்கிற ஒரு டிசார்டர்னால தான் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அவரோட கேரக்டரிஸ்டிக் என்னென்ன அப்படின்னா, ஏதாவது என்ன வேணால் செய்தாலும், என்ன செய்து எது செய்தாலும் தனக்கு புகழ் அடையணும், அது சரியானது தான் அப்படின்ற ஒரு கொள்கையை கொண்டவர் அவர். இப்போ ஒரு டிக்டாக் மூலம் அந்த இன்ஸ்டாவில் டிக்டாக் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் இன்ஸ்டாவில் தான் ஒரு பிரபலமாகி அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு மூவ் ஆனார். அவரே நினச்சி பார்க்கல இந்த அளவுக்கு இவ்வளோ ரீச் ஆகும் அப்படின்னு யாரும் நினச்சி பார்க்கல, அவரே தோணல. மக்களாகிய நீங்கள் தான் இந்த பெரும் குற்றத்துக்கு நீங்கள் தான் காரணம், வேறு யாரும் அதுக்கு காரணம் கிடையாது. இன்றைக்கி கூத்தாடி சூர்யாவையோ பாக்யராஜ் பையனையோ இளையராஜாவோட அவர் பேர் என்ன வெங்கட் பிரபுயோ பேசிகிட்டு இருக்கிறதுனால நீங்கள் பெரிய ஆளாக்கின மீடியாக்கள் எல்லாமே இன்றைக்கி எகென்ஸ்டாக அவர் மேலே இதே கலாட்டால் தான் அவருக்கு வீடியோ எடுத்தீங்க, எல்லாம் பண்ணீங்க. வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கு தெரியாதா இது சமூகத்துக்கு எவ்வளோ ஒரு சீர்கேடான விஷயம், இவர் இப்படி போர்ட்ரேட் பண்ணுறோமே அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியவே தெரியாதா? ஸோ நீங்களாம் தப்பெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு தூக்கி பழி டாக்டர் திவாகர் மேலே போடுறது எந்த விதத்தில் ஒரு நியாயம்? மக்களாகிய நீங்களும் ஒரு காரணம் தான். அவர் கேலி கூத்தாடி அப்படின்னு சொல்லி ஒரு நெகிலிஷேட் பண்ணிட்டு போகாமல் அவர் பெரிய ஹீரோவாக்குனது காரணமும் நீங்கள் தான். ஓகே ஃபைன், அது அடுத்த டாபிக். எனக்கு அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஓபியில் இருந்தேன். அந்த டாக்டர் ஒருத்தர் பேர்லாம் தெரியல, ரிசர்ச் பண்ண கூட டைம் இல்லை. பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் இதில் டாக்டர் திவாகரை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு பேசினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். ஸோ ஒரு இன்ஸ்டாவில் கொஞ்சம் இதாகிட்டு இருந்தார். அவருக்கு என்னென்னா ஒரு சோசியல் ஃபெமிலியம்ஸ் இன்ஃப்ளூயன்சர், இந்த டிக்டாக் சோசியல் அடிஷனில் இன்ஸ்டா அதில் எல்லாம் அடிக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சினி ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடியே எங்களுக்கு இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன், இந்தியன் நர்சிங் கவுன்சில், இந்தியன் டென்டல் கவுன்சில், அது மாதிரி எங்களுக்கும் இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபிசியோதெரப்பி டெல்லியில் இருக்குது, தமிழ்நாட்டில் ஒரு பிரான்ச் இருக்குது, எங்களுக்கு ஆல் ஓவர் ஸ்டேட்ஸ்லேயும் பிரான்ச் இருக்குது. ஸோ அதில் அவரை அடுத்த பிரசிடெண்ட்டாக முன்னிறுத்துறதுக்காக என்ன பண்ணார்னா, தொடர்ந்து மத்திய அரசுக்கு லெட்டர் போடுறது, எங்கள் இப்போ தற்போது இருக்கக்கூடிய தலைவரை கேலி கிண்டல் பண்ணி இன்ஸ்டாவில் வீடியோ போடுறது, போராட்டங்கள்லாம் இது பண்ணுற மாதிரி அவரை தன்னை ஒரு சோசியல் ட்ரேட்மார்க்காக காட்டணுங்கிறதுக்காக தான் அந்த விஷயத்துலேருந்து முதல்ல அவர் இனிஷியேட் பண்ணார். அதுதான் அவரோட ஃபஸ்ட் பேஸ். அவரோட இன்ஸ்டாலே போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஃபஸ்ட்டு அசோசியேஷன் ரிலேட்டான விஷயங்கள் தான். அவர் லெட்டர் ஆட்டி மோடிக்கு லெட்டர் போட்டிருப்பாரு, நிறையா எல்லாமே லெட்டர் போட்டு ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பிட்டு இருந்தார். ஸோ நாங்கள் அசோசியேஷன் ரீதியாக அவர் ஒரு ஆபாசமான வார்த்தைகளோ ப்ரொஃபஷனலுக்கு எகென்ஸ்டான வார்த்தைகளோ அவளாக எதுவுமே இது பண்ணாதனால நாங்கள் அவரை எதுவுமே அசோசியேஷன் ரீதியாக எந்த ஒரு ஒழுங்கு நடவடிக்கைகள் நாங்கள் எடுக்காமல் இருந்துகிட்டு இருந்தோம். அவர் அப்படியே அதில் இந்த டிக்டாக்ல அப்படியே டெவலப் ஆனும் போது என்ன ஆச்சுன்னா, அப்படியே அந்த ஐஏபி விஷயங்கள் எல்லாமே அப்படியே டைலேட் பண்ணி அப்படியே அது போயிட்டார். அவர் மென்டலி ரொம்ப ஃபிட்டு. அவர் லீகல் பாயிண்ட்ஸ், எங்களுடைய லீகல்லாம் இப்போ என்ன டேட் வரைக்கும் என்ன அப்டேட் நடந்திருக்கு, லீகல் பாயிண்ட்ஸ், எங்களோட அசோசியேஷன் லீகல் பாயிண்ட்ஸ் முதற்கொண்டு அவர் ஃபிங்கர் பிரிண்ட்ஸில் வச்சுருப்பார். ஸோ அவர் அவர் இந்த சோசியல் மீடியாவில் தன்னை ப்ரொஜெக்டட் பண்ணுறதுக்கு என்ன ட்ராக் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ முதல்ல பார்த்தேன் ஜிபி முத்து பேசின ஒரு ஆபாச வார்த்தையை கூட டாக்டர் திவாகர் பேசுனதே கிடையாது. காத்து கருப்பு இது மாதிரி பீப்புள்ஸ்லாம் சோசியல் பீப்புள்கிட்ட ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணி அதை ட்ராக் பிடிச்சி அப்படியே தன்னை மேலாகி வந்துருக்காங்க. ஏன்னா சூர்யா அப்பா மாதிரி சிவகுமார் சார் இல்லை, டாக்டர் திவாகருக்கு இல்லை. ஜிபி முத்தோட அப்பா இவர் ஒரு டைரக்டரோட சன் கிடையாது.
ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்லாம் வர்றது தான் ஃபஸ்ட்டு ஃபெமிலியர் ஆகணும். ஃபெமிலியர் ஆனதுக்கப்புறம் தான் தன்னை ஒரு இலக்கை நோக்கி போக முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சோசியல் இன்ஃப்ளூயன்ஸ், அந்த சைக்கலாஜிக்கல் டிசார்டர், அந்த அடிஷன் டிசார்டர் வந்து அவரை ஏதாவது ஒன்று செஞ்சு இந்த மீடியாக்கள் மக்கள் இதெல்லாம் நம்மளை வந்து ஒரு கேளிக்கையாக பார்க்குறாங்களா, இல்லை நடிப்பு அரக்கனாக பார்க்குறாங்களா, எப்படி என்ன ஏதுன்றலாம் அதெல்லாம் சிந்தனைக்கு உட்படுத்தாமல் அவர் தன்னை ஒரு நடிகர்ன்ற ஒரு அங்கீகாரத்துக்கு கொண்டு போகணுங்கிறது தான். அந்த அங்கீகாரத்தினால தான் இவ்வளோ தூரம் அவர் தன்னை தாண்டி போக வேண்டியதாகிடுச்சு. அவர் மென்டலி ரொம்ப ஸ்டேபிள் தான், அவருக்கு எல்லாமே தெரிஞ்சு தான் பண்ணுறாரு. அவர் வந்து ரொம்ப கான்சியஸாக தான் இருக்கார். அவர் ரொம்ப பிரில்லியண்ட்டான மைண்ட் செட் அவருக்கு. ஸோ அவர் ஈஸியாக ரீச் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ட்ராக் அவர் எடுத்திருக்காரு. ஸோ மக்கள் நீங்கள் இதை முதல்லே இக்னோர் பண்ணியிருந்தீங்கன்னா, இது மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இக்னோர் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த மீடியா பீப்புளை எத்தனை யூடியூப் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தீங்க. அவர் கோமாளியாக பண்ணுறாரு எல்லாமே தெரிஞ்சு ஒரு மக்களும் வந்து எப்பயுமே வந்து ஒரு இவர் நம்மளோட ஒரு வித்தியாசமானவங்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான், அந்த சோசியல் அடிஷன்னால தான் மக்களும் அவரை வந்து நீங்கள் பார்த்து வியூஸ் நிறையா ஏறி தான் அவர் இது ஒரு மாதிரி ஒரு மனநோயாளிக்காக ஆளாயிட்டார். அவர் பேசின தனிப்பட்ட விதத்தில் சினிமா கருத்துக்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அவர் ஃபிசியோதெரபிஸ்ட் தான் ஃபிசியோதெரபிஸ்ட்னால நீங்கள் துறை ரீதியாக அவர் தன்னை தப்போ அவர் சாந்தனம் பேசியிருக்கட்டும், யாரை வேணால் எந்த கூத்தாடியை வேணால் பேசியிருக்கட்டும், அதுக்கு நீங்கள் டிஃபர்மேஷன் ஷூட் போடுங்க, அவர் ரசிகர்கள் வந்து கிளினிக்கை போட்டு அடிங்க உடைங்க என்ன வேணால் பண்ணுங்கள். ஸோ அது உங்களோட தனிப்பட்ட விஷயம், சரிங்களா? தமிழ்நாடு அழியறதுக்கு மொத காரணமே வந்து பார்த்தோம்னா சினித்துறை தான். இளைஞர் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே எவனை பார்த்தாலும் அரசியல்வாதிகள்லாம் சினிமா நடிகர்கள்லாம் அரசியல் கட்சி இது உருவாக்கிக்கிறது. கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் நம்ம ஆளுகளுக்கு இல்லவே இல்லை. ரசிகர்கள் அவனா வந்து பாலாபிஷேகம் பண்ணுறீங்க, குடும்பத்தை இது பண்ணுறீங்க, 100 ரூபா வீட்டில் செலவு பண்ணுறதை விட்டுட்டு நடிகர்களுக்காக அவ்வளோ செலவு பண்ணிட்டுருக்கீங்க சிந்திரிச்சுக்கிட்டு. அதை எம்ஆர் ராதா ஒரு வீடியோவில் சொல்லுவாப்புல, ஒரு இதில் கேட்டார், நீங்கள் சிஎம் ஆனால் அடுத்தது என்ன சார் பண்ணுவீங்கன்னு. உன்ன முதல்ல பிடிச்சி ஜெயிலில் போடுவேன்னு. நாங்கள் கூத்தாடிங்க, காசு கொடுக்குறீங்க, கை தட்டுறீங்க, சினிமா வந்து ரசிச்சுட்டு போங்க அப்படின்றாரு. நல்ல தலைவர்கள் சீமான் மாதிரி அவ்வளோ திறமையான தலைவர்களாக இருக்காங்க. அவங்களாம் ஆக்கப்பூர்வமான கொள்கைகளாக உள்ள வாங்காமல் சினிமா வந்து ஒரு கூத்தாடி பொருள் அவ்வளவுதான். அந்த 15 நிமிஷம் பார்த்தோமா அதோட இது பண்ணிட்டு போயிடணும். நான் இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேனே, நான் வந்து என்னை சார்ந்தவங்களுக்கு தெரியும், நான் ஒரு சினிமாட்டோகிராஃபர், ஸ்கிரிப்ட் ரைட்டர், டைரக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்டெல்லாம் தேன் முட்டைன்னு ஒரு ஸ்கிரிப்டெலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இந்த கேமரா இருக்குது பாருங்கள், சோனி ஆல்ஃபா 3.5 லட்ச ரூபா கேமரா வாங்கி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் சினிமாட்டோகிராஃபில் இன்ட்ரெஸ்ட்னால Mark 5 அப்பயே 4 lakhs கிட்ட வாங்கி யூஸ் பண்ணியே டெமாலிஷ் பண்ணினேன். ஸோ இது மாதிரி ஹாபி சினிமா வந்து பேஷன், அது ஒரு அப்படி எடுத்துகிட்டு போயிடணும். அவ்வளோதான். அது ஒரு 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 இதாக தான் வச்சுக்கணும். நம்ம சினிமாவில் இருக்கிறவங்கள தான் தலைவர்களை உருவாக்குறது. என்னமோ சூர்யா சாரை பேசிட்டாருங்கிறான், சாந்தவன் சார் பேசிட்டேன்றான், அவங்களாம் என்ன பெரிய லெஜண்டா? என்ன அந்த நாட்டுக்கு என்ன சேவை பண்ணிட்டாங்க? கூத்தாடி பின்னாடி போயிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இதே மீடியா இதே யூடியூப்ஸ்லாம் வந்து இவர் நிறையா பேசும்போது நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க. மீடியா படம் ப்ரொமோஷன்ஸ்க்குலாம் அவர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அப்போல்லாம் அவர் தெரியலையா கோமாளி அப்படின்ட்டு? எப்போ சூர்யாவையும் வெங்கட் பிரபுவையும் பேசணுன்னா எல்லா மீடியாவும் சார் மீடியாவே ஃபுல்லாக ஃபேக்கு தான். நீங்கள் பார்க்குற இதுலேயே நான் என்ன வேணால் எடிட் பண்ணலாம், எனக்கு டைமில் நான் எடிட் பண்ணாமல் தான் போட போகிறேன். ஸோ முதல்ல காமன் பீப்புள்ஸ் சோசியல் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணிக்காதீங்க. இன்ஸ்டாவில் பார்க்குற வீடியோஸ் கண்டது அதெல்லாம் ஒரு நாலேஜ் கெயின்காக வச்சுங்க. பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். எந்த கருத்தையும் நம்பாதீங்க. யாரையும் இது மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பெரிய ஆள் ஆக்கி விட்றாதீங்க. முக்கியமாக சினிமா கூத்தாடிக்கு பின்னாடி போய் நாட்டை குழி தோண்டி புதைக்காதீங்க. முக்கியமான யங்ஸ்டர்ஸ் சினிமா பாருங்கள், ரசிங்க, எல்லாம் பண்ணுங்கள். அதான் சீமான் ஆட்சி வந்தால் சொல்லியிருக்காரு பாருங்கள், காலையில் ஒரு சாட்டர்டே சண்டே தான் ஃபுல் டோ, மற்ற நாட்கள்லாம் இது. படிப்பில் கவனம் செலுத்துங்க. அதெல்லாம் விட்டுட்டு இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து யங்ஸ்டர்ஸை டைவெர்ட் பண்ணி ரசிகர்கள் அந்த இவர்கள் அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்கீங்க. ஸோ டாக்டர் திவாகரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மைண்ட் செட் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வச்சு உள்ளே வரார். அவரை பேசுகிற கருத்துக்களில் நிறைய முரண்பாடுகள் இருக்குது. சினிமா துறையில் பேசுகிறது, அவர் வீடியோவில் பேசுகிறது, அதெல்லாம் அந்த கருத்துக்களை நாங்கள் எதுவும் உடன்படவே கிடையாது. அது அவரோட தனிப்பட்ட முறை கருத்து. அந்த தனிப்பட்ட முறை அதை நீங்கள் ரசிகர்களோ என்னவோ நீங்கள் அதை லீகலாக நீங்கள் சூர்யாவோ இல்லை என்னவோ நீங்கள் லீகலாக அதை பார்த்து ஃபேஸ் பண்ணிங்க. கம்மிங் டு த பாயிண்ட், பைல்வான் ரங்கராஜ். அப்புறம் இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு டாக்டர், அவர் ஏதோ ஒரு படத்தில் நடிச்சிருக்காராம், பர்மனாலஜிஸ்ட். அவர் பேசும்போதெல்லாம் என்னன்னா இவரால் காமன் ஃபிசியோதெரபிஸ்ட்டை வந்து நீங்கள் ஒரு கார்னர் பண்ணி கொண்டு வந்து வச்சு அவங்கள ஒரு ஒரு மாதிரியான ப்ரொபிகேட்டில் கொண்டு போகிறீங்க. ஸோ அதனால் அது பார்க்குறவங்களுக்கு அந்த வீடியோ தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொண்டு போயிடும். அது
ஃபிசியோதெரப்பி அப்படின்னா முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இது World War IIல டாக்டர் மேரி மெக்லைன் அவங்களால தான் அது ஃபவுண்டட், 1958 தான் அது ஃபவுண்டட் பண்ணப்பட்டது. இது ஒரு இண்டிபெண்ட் ப்ராக்டிஸ். நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக நீங்கள் கிளினிக்கில் அவர் அந்த டாக்டர் சொல்கிறாரு, நீங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ண ஃபிசியோதெரபிஸ்ட், நாங்கள் அலோபதி டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பார்த்துட்டு தான் ஃபிசியோதெரப்பி கொடுக்கணும் அப்படின்னு சட்டத்திலே எங்களுக்கு இடம் கிடையாது. நாங்கள் இண்டிபெண்ட் ப்ராக்டிஸ்னர், நாங்கள் செல்ஃபாக டயக்னோசிஸ் பண்ணலாம், எம்ஆர்ஐ எடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். மெடிசன் இன்ஜெக்ஷன்ஸ் மட்டும் போடக்கூடாது, அவ்வளோதான். எங்களோட ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் மெட்டீரியல்ஸ் இருக்குது, எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் என்னென்ன மொடாலிட்டிஸ் இருக்கோ அதை நாங்கள் யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் ரொம்ப இது பண்ணிடுங்க. அதை விட ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறதுனா, எனக்கு ஃபிசியோதெரபிஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுருந்தீங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது, தேவையில்லாதது. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசி ஒரு வாழைப்பழத்தில் ஊசி நுழைக்கிற மாதிரி நீங்கள் நுழைக்கிறீங்க. திவாகர் பேசின விஷயத்தில் வந்து டாக்டர் திவாகர் பேசின விஷயத்தில் ஒரு முரண்பாடு இருக்குன்னா ஒரு கேள்வி கேட்குறாங்க. அலோபதிக்கு உங்களுக்கு ஒரு போர் மூண்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு சொன்னீங்க நீங்கள், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒரு பில்லர்ஸ் அப்படி இப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. நான் 2008 பேட்ச், பாஸ் அவுட் 2013, நீங்களும் என் ஏஜ் தான் நினைக்கிறேன். ஸோ லீகலாக நீங்கள் எங்களை ஆல் ஓவர் இந்தியா, நீங்கள் ஏதோ 3 மாதத்துக்கு முன்னாடி தான் எங்களுக்கு டாக்டர் போடணும்னு சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தமிழ்நாடு, கேரளா, பர்டிகுலர் ஒரு 5-6 ஸ்டேட்டில் மட்டும் தான் எங்களுக்கு இண்டிபெண்டன்ட் கவுன்சில் கிடையாது. ஆல் ஓவர் இந்தியா எங்களுக்கு செப்பரேட் கவுன்சில் இருந்துச்சு. அந்த கவுன்சில்லே கவர்மெண்ட்லேயே டாக்டர் அவங்க பேர் போட்டு ஃபிசியோதெரபிஸ்ட் தான் போட்டு கொடுப்பாங்க. எங்களுக்கு எல்லா கவுன்சிலுமே இருந்துச்சு. ஏதோ 3 மாதத்துக்கு முன்னாடி எங்களுக்கு தூக்கி கொடுத்தனால நாங்கள் ஆடிட்லாம் கிடையாது. இது அலோபதிஸ் வந்து நீங்கள் அலோபதி சிஸ்டமே நீங்கள் 19th centuryயில் யார் கொண்டு வந்தது? உங்களுக்கு ஒரு ஹோமியோபதி டாக்டர் தான் எவிடன்ஸ் பேஸ்டாக இருக்கணும், சர்ஜரி மெடிசன்ஸ்லாம் எவிடன்ஸ் பேஸ்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு சாமுவேல் ஹெமண்ட் அவர் தான் வந்து 19th centuryயில் வந்து அலோபதி, அதாவது மாடர்ன் மெடிசன் அண்ட் கன்வென்ஷனல் மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இதுவே உள்ளே கொண்டு வரார். உணவே மருந்து, ஹோமியோபதி இயற்கை முறையிலிருந்து தான் அலோபதி மெடிசனே வந்துச்சு. எவிடன்ஸ் பேஸ்ட் ப்ராக்டிக்ஸ், எல்லாமே எவிடன்ஸாக இருக்கணும், இந்த டோசேஜ் எவ்வளோ தான் கொடுக்கணும், இந்த சர்ஜரி இந்த அளவு தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு எவிடன்ஸ் பேஸ்டு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அலோபதியை ப்ரொமோட் பண்ணி பேசுகிறீங்க. அலோபதி, யுனாஸ், டென்டிஸ்ட், ஃபிசியோதெரபிஸ்ட், அது மாதிரி நாங்களும் ஒரு தனி கேட்டகரி, எங்களுக்குன்னு இண்டிபெண்டன்ட் ப்ராக்டிஸ் வந்துருச்சு. ஸோ அதுக்காண்டி நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்தே அது நீங்கள் இது பண்ணிகிட்டே வந்துருந்தீங்க. எவ்வளோ கேசஸ் ஐஎம்ஏ நீங்கள் போட்டிருக்கீங்க. தமிழ்நாட்டுக்குள்ள பர்டிகுலராக வந்து மயில்வாகனம், டாக்டர் மயில்வாகனம், பிரகாஷம், டாக்டர் மயில்வாகனம் எங்களை வைஸ் சான்சலராக இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் எவ்வளோ டாமினேட் பண்ணி ஃபிசியோதெரபி டிபார்ட்மெண்ட்டே வளர விடாமலாம் நிறைய முட்டுக்கட்டை போட்டாங்க. எவ்வளோ கேசஸ், எவ்வளோ எங்களுக்கு டாக்டர் இஷ்யூவை கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளோ கேசஸ் வந்து போட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதெல்லாம் டாக்டர் திவாகருக்கு தெரிஞ்சதுனால ஸோ கொஞ்சம் ஹைப் பண்ணி சொல்லியிருக்காரு எங்களை. அதை நாங்கள் காமன் ஃபார்ம்லேயே இப்போ இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் ப்ராக்டிஸ் இன்றைக்கின்னு இல்லை, நீங்கள் கவுன்சில் கொடுத்ததுனால இல்லை, எங்களுக்கு சென்ட்ரல் இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் ஃபிசியோதெரபி எப்போயோ டாக்டர் போட்டு கொடுத்துருச்சு, நாங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கான ரோலை நாங்கள் கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். எங்களுக்கு அலோபதி டாக்டர் சொல்ல இப்போ எந்த ஒரு கமிட்மெண்ட், எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. எங்களுக்கான ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க, நாங்களும் அவங்களுக்கு ப்ராப்பராக பேஷண்ட்டை ரெஃபர் பண்ணுறோம். அதெல்லாம் போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் அலோபதிக்கு கீழே தான் அப்படின்ற மாதிரி எந்த சிஸ்டமும் கிடையாது, சரிங்களா? இந்த டாக்டர் இஷ்யூவேனா உங்களுக்குமே டாக்டர் எம்பிபிஎஸ் முடிச்சு நம்ம பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி, டென்டல் சர்ஜன் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இப்போ தான் நீங்கள் வந்து ஃபெசிலிட்டேஷன் ஆஃப் சர்டிஃபிகேட்டில் வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டில் டாக்டர் போட்டே கொடுக்க மாட்டாங்க. இப்போ தான் லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து அதுவும் நாங்கள் கோர்ட்டில் ஒரு டிஃபென்ஸ் பாயிண்ட்ஸாக எடுத்து வச்சோன்னே நீங்கள் வந்து அதுவுமே ஒரு டாக்டர்னு போட்டு இது பண்ணுறீங்க. பிஹெச்டி யார் போட்டு முடிச்சிருக்காங்களோ அவங்க தான் நேச்சுரல் டாக்டர். இப்போ இதுதான் கன்வென்ஷனல் அண்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தட் பிரகாரம் வைத்தியம் பண்ணுறதுக்கு முன்னால தான் டாக்டர்னு போட முடியும். ஈவன் உங்களுக்கும் கவுன்சில் தான் கொடுக்குது, எங்களுக்கும் கவுன்சில் தான் கொடுக்குது. பை லா வந்து டாக்டர் வந்து பிஹெச்டிஸ் தான். ஸோ டாக்டர் எங்களுக்கு இஷ்யூ கிடையாது. அந்த மேட்டரை பற்றி நீங்கள் ப்ரொமோட் பண்ணி பேசியிருந்தீங்க, அலோபதி டாக்டர்ஸ் தான் அவங்களுக்கு கீழே தான் அப்படின்றது. ப்ரிஸ்கிரிப்ஷன் நீங்கள் பண்ணி தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் எங்களுக்கு அவசியம் இல்லை, நீங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணவும் தேவையும் இல்லை, நீங்கள் எங்களுக்கு ரெஃபர் பண்ணவும் தேவையில்லை, நாங்களும் அதை நீங்கள் அதுதான் கொடுக்கணுங்கிற சட்டமும் எங்களுக்கு கிடையாது, சரிங்களா? எங்களுக்கு நாலேஜ் இருக்குது, செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணுவோம், இன்வெஸ்டிகேஷன் தேவைன்னா பண்ணுவோம், எங்களோட ட்ரீட்மெண்ட் நாங்கள் பண்ண போகிறோம், அவ்வளவுதான். ஸோ நீங்கள் அந்த வீடியோவில் வந்து மக்கள்கிட்ட வந்து நீங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நல்ல ஃபிசியோதெரபிஸ்ட் கேட்கலாம். நீங்கள் மெடிக்கல் அட்வைஸ் கொடுக்கலாம். எங்களுக்கு இது மாதிரி இம்ப்ளான்ட் உள்ள வச்சுருக்கு, அப்போ இது பண்ணலாம், இத்தனை நாள் சர்ஜரி முடிச்சிருக்கு, ஸோ ப்ரோனில் படுக்கக்கூடாது, அது மாதிரி நீங்கள் அட்வைசபிள் தான் எழுத முடியும். ஆர்டர்லாம் நீங்கள் போட்ட இடத்துல இல்லை, ஆர்டர் போட்டாலும் கேட்குற இடத்துல நாங்களும் கிடையாது. ஓகே, சப்ஜெக்ட் வேறு, எம்பிபிஎஸ்க்கு ஈக்குவலான சப்ஜெக்ட். எம்பிபிஎஸ் பெருசுன்னு நான் சொல்ல மாட்டேன், அவங்க பிஇ படிக்கிறவன் அவனோட நாலேஜில் அவன் பெரிய ஆள் தான். ஸோ டாக்டருங்கிறது ஒரு வந்து தொழில் தேர்வு, அளவுதான். ஸோ ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் தான் ஒருத்தர் இதாக இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் பிஏ தமிழ் படித்தவனும் அந்த ஃபீல்டில் அவன் ஒரு பெரிய ஆள் தான், சரிங்களா?
பிபிடி ஒன்றும் இல்லை, வெறும் சிலபஸ் அப்படி இல்லைன்னு சொல்கிறாரு. ஈவன் டாக்டர்ஸ் படிக்கிற ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி. நான் அங்கே இருக்கும்போது ஃபார்மா காலேஜ் படித்தோம். ஸோ ஃபார்மா காலேஜ் இப்போ எல்லாம் தூக்கிட்டாங்க. ஜென்ரல் மெடிசன், பீடியாட்ரிக்ஸ், சர்ஜரி, பயோமெக்கானிசம், கம்யூனிட்டி மெடிசன், கம்யூனிட்டி மெடிசன், கிளினிக்கல் ஆர்த்தோபெடிஷன், கிளினிக்கல் நியூரோ, ரீஹாபிலிட்டேஷன், பிடி கார்டியோ, பிடி நியூரோ, எல்லாம் நியர்லி எம்பிபிஎஸ் பண்ணுற சப்ஜெக்டை தாண்டி எக்ஸ்ட்ரா 2 சப்ஜெக்ட் படிச்சிருவோம் நாங்கள். பீடியாட்ரிக், ஜீரியாட்ரிக், சர்ஜரி எல்லாமே எங்களுக்கு சிலபஸ் வருது. அதுக்கு நாங்கள் நானும் ஊசி போடுவேன், நானும் கத்தியை கிழிச்சிட்டு போய் சர்ஜரி பண்ணுவோன்ட்டாங்க, நிற்க கிடையாது. ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் வந்து அவங்க கம்மியாக படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் டம்ப் பண்ணி பேசியிருந்தீங்க. ஸோ வீடியோவில் பேசிகிட்டு இருக்கும்போது சூர்யாவை கிரேட் லெஜெண்டுங்கிறீங்க, விஜய் கிரேட் லெஜெண்டுங்கிறீங்க. ஏன் சார், நீங்கள் ஒரு டாக்டர் பல்மனாலஜிஸ்ட்டாக இருக்கீங்க. போலியோ வேக்சின் கண்டுபிடிச்ச சாக்கு அவங்களாம் வந்து பேட்டன் ரைட்ஸ் கேட்காத நாட்டுக்காக அர்ப்பிச்சவங்க. அவங்க வந்து கிரேட் லீடர்ஸா, கிரேட் ஹியூமன் பீயிங்கா? கூத்தாடி பையன் சூர்யா, விஜய்லாம் வந்து உங்களுக்கு கிரேட் வீடியோவா சார்? நீங்கள் ஏதோ ஒரு படத்தில் நடிச்சிட்டேங்கிறதுக்காண்டி உங்களுடைய ஃபீல்டை, அதாவது உங்கள் ஃபீல்டை நீங்கள் பெருசுன்னு சொல்லிங்க, தப்பு கிடையாது. அடுத்த ஃபீல்டை டம்ப் பண்ணி பேசுகிறத யாராக இருந்தால் நானும் செய்யக்கூடாது. இப்போ உங்கள் ஃபீல்டில் நீங்கள் எப்படியோ அதை நீங்கள் இருந்துங்க, அதை பற்றி நாங்கள் கவலைப்படவே இல்லை. எனக்கு என் ஃபீல்டை பற்றி நீங்கள் தப்பாக பேசுகிறேன், யாராக இருந்தாலும் சரி. திவாகர் மேலே தனிப்பட்ட முறையில் கருத்து இருந்தால் அது திவாகரை நீங்கள் தாக்குங்க. அவரோட ப்ரொஃபஷனல் ரீதியாக வந்து மசாஜ் பண்ணுறவங்க, இது பண்ணுறவங்க, மொபிலிட்டி கொடுக்குறவங்க, அவங்க டாக்டர் கிடையாது. நீங்கள் யார் டாக்டர்னு எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு தேவையில்லை. எங்களுடைய அவர் மீதான துறை ரீதியான நடவடிக்கைக்கான தேவைப்பட்டால் அந்த நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். ஈவன் நீங்கள் தொடர்ந்து இது மாதிரி கருத்துக்களை ஏதோ பதிவிட்டீங்க, துறை ரீதியான தவறுதலான கருத்துக்களை நீங்கள் பதிவிட்டீங்கன்னா நாங்கள் சட்ட ரீதியான அணுக வேண்டியதாக இருக்கும். புரிதல் இல்லையா, எங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. திவாகரை தாக்குறதா டைரெக்டாக திவாகரை தாக்குங்க. அவருக்கும் எங்களுக்கும் கொள்கை ரீதியாக கருத்து வேறுபாடு எங்களுக்கு யாரும் கிடையாது. அவர் ஃபிசியோதெரபிஸ்ட், அவ்வளோதான். நீங்கள் அந்த காமன் ஃபிசியோதெரபிஸ்ட்டை நீங்கள் பேச வேணாம். அவங்களுக்கான இதை நீங்கள் தெரியாமல் பேசாதீங்க. எடுத்து பாருங்கள், எல்லாமே கூகுளில் இருக்குது, சாட் ஜிபிடியில் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் எல்லாமே அதை எடுத்து பார்த்து பேசுங்க. என்ன ஏதுன்னு தெரியாமல் இன்றைக்கி ஒரு டாக்டர் பேசுகிறாரு. நான் இவ்வளோ அவசரமாக போடுறதுக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கி ஒரு டாக்டர் 2 நாளுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு டாக்டர் போட்டிருக்காரு, பைல்வான் பேசுகிறாரு. இதை நாங்கள் அப்படியே போட்டுகிட்டே இருந்தால் அடுத்தடுத்து யாரோ ஒருத்தர் ஃபீல்டை டார்கெட், இப்போ தனிப்பட்ட முறையில் திவாகரை டார்கெட் பண்ணுறத போய் எல்லாருமே ஃபீல்டை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஃபீல்டை டார்கெட் பண்ணுறதுமே எவிடன்ஸாக கரெக்டாக சொல்லணும். எவிடன்ஸாக எதுவுமே ப்ராப்பர் ஹிஸ்ட்ரி சொல்லாமல், இப்போ நான் எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கேன், எல்லாத்துக்கும் நான் சொன்ன கருத்துக்கள்லாம் வந்து எதுவுமே ஃபேக் கிடையாது, எல்லாமே எவிடன்ஸோட நாங்கள் டாக்குமெண்ட் வச்சு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து முறையாக ஃபிசியோதெரபி, நீங்கள் அவரை பற்றி என்ன மட்டும் என்ன வேணால் போட்டுங்க, அவர் ரசிகர்கள் என்ன வேணால் பண்ணிங்க, அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபிசியோதெரபி ரிலேட்டடாக எதுவுமே தெரியாமல், எந்த புரிதலும் இல்லாமல் நீங்கள் ஒரு காமன் ஃபார்மில் வந்து நீங்கள் ஒரு பைல்வான் அவருக்கு ஒரு மசாஜ் அனுப்பி விடுறது, அவர் டாக்டரா என்ன தெரியும் உங்களுக்கு? என்ன ஹிஸ்ட்ரி தெரியும்? ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபிசியோதெரபி என்ன தெரியும்? எதுவுமே தெரியாமல் ஒரு ஃபீல்டை, நீங்கள் பேசுகிறது வந்து 2.5 லட்சம் மக்களை பேசுகிறீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் கொண்டு 2.5 லட்சம் ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்கான், அவங்க எல்லாத்தையும் நீங்கள் பேசுகிறதுக்கு சமம். ஸோ காமன் ஃபார்மில் நின்னமேட்டு நீங்கள் போடுறவங்க, நாங்கள் அடுத்த முறை யூடியூப்பில் அந்த வீடியோவுக்கும் நாங்கள் கண்டனம் தெரிவித்து கீழே போட்டிருந்தோம். ஸோ அவரை டார்கெட் பண்ணி பேசுங்க, இல்லை அவரோட கருத்துக்கு நாங்கள் முன்மொழிங்க, இது பண்ணுங்கள். முறை மருத்துவத்தையோ ஃபிசியோதெரபியை பற்றியோ பேச வேணாம். இதுதான் என்னோட வேண்டுகோள். இதில் ஏதாவது உங்களுக்கு குறைகள் இருந்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் டைம் கிடைக்கும்போது ரிப்ளை பண்ணுறேன். இதில் பேசி இந்த டாக்டரையோ பைல்வானையோ மற்றவங்களையோ வந்து நான் வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எங்கள் ஃபீல்டை வந்து எடுத்து இது அவங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காரு. இப்போ என்ன இதுனா, இந்த யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறவங்களுக்குலாம் இது ஒரு பேசும் பொருளாக இருக்குது. அன்றைக்கி ஒரு இன்ஸ்டாவில் பார்க்குற ஒரு டாக்டர் இவர் திவாகர் சார் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டை வந்து PNF டெக்னிக் அதோட ரிசர்ச் பண்ணி ஒரு ஆர்த்தோபெடிஷன் போட்டிருக்காரு. இன்றைக்கி எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக வந்திருக்கு, ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அதுக்கு மக்களாகி நீங்கள் தான் காரணம், வேறு யாரும் கிடையாது. நீங்கள் மீடியா பார்த்து போகிறது, ஒரு ஆடு வந்து அதை பார்த்து நம்பிடுறது. டாக்டர்ஸில் இப்போ மெடிக்கல் லீகல் ஆக்ஷன் பிரகாரம் அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ணக்கூடாது. இந்த ட்ரீட்மெண்ட் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி லீகலாக வந்து நான் தான் பெஸ்ட் டாக்டர்னு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ண முடியாது, அதே அஃபென்ஸ் மெடிக்கல் லீகல் ஆக்ஷன் பிரகாரம். ஸோ நிறையா இருக்குது, மக்களும் விழிச்சுக்குங்க. சமூக வலைதளங்களை தலைவர்களை தேடாதீங்க, நல்ல கொள்கைகளை வச்சுருக்குங்க தலைவராக தேடுங்க. சினிமா நடிக்கிறவங்களெல்லாம் அவங்களெல்லாம் வந்து சமூகத்துக்கு ஒரு அதிகாரத்தில் கொடுக்கணும்னு நினைக்கிறேங்கிறது, அதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப இதுக்கெல்லாம் நம்ம காமன் சென்ஸ் படிப்பு எதுக்கு படிக்கிறோம்? நம்ம பகுத்தறிவு, அதுக்கு தான் படிக்கிறோம். நம்ம எவன் நல்லவன் கெட்டவன், எது சமூகத்தில் நல்லது கெட்டது அப்படிங்கிற ஒரு பகுத்தறிவு பண்ணுறதுக்கு தான் நம்ம அதை பண்ணுறோம். அடுத்தவங்களை உடனே கிண்டல் பண்ணுறது, திவாகருக்கு அவருக்கு கீழே போய் கமெண்ட் போடுறது, இதுலலாம் என்ன வரப்போகுது சொல்லுங்கள்? இப்போ என்ன கூட 2 பேர் திட்டி கமெண்ட் போட போகிறீங்க, அதனால என்ன பிரயோஜனம்? இதுதான் நம்ம அறிவா? மெய்ப்பொருள் காண்பது அறிவு. செந்திங்க, பார்ப்போம், நல்லதே நடக்கும் நம்புகிறோம்.
வாழ்க.